வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் புதிதாக கட்டப்பட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கோவாவில் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் உயிரிழப்பு. பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல். மதுரையை தொழில் நகரமாக்குவதே தனது ஆசை. மதுரை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தாவேகாவில் எனக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை, செங்கோட்டையன் விளக்கம். டெல்லியில் தொடர்ந்து மோசமான நிலையில் காணப்படும் காற்றின் தரம், பொதுமக்கள் பெரிதும் அவதி. மதுரையில் புதிதாக கட்டப்பட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரையில் உள்ள மேலமடை சந்திப்பில் 150.28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த உயர்மட்ட மேம்பாலத்திற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த பாலம் மதுரை தொண்டி சாலைகள் அண்ணா பேருந்து நிலைய சந்திப்பில் தொடங்கி ஆவின் சந்திப்பு, மேலமடை சந்திப்பு வழியாக மதுரை சுற்றுச்சாலையில் இணைந்து அதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் முடிவடைகிறது. முன்னதாக கடந்த 2023ஆம் ஆண்டு பாலம் அமைப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் 950 மீட்டர் தொலைவுக்கு 28 தூண்கள் கொண்ட உயர்மட்ட மேம்பாலமாக கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்களின் பயன்பாட்டிற்காக வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கோவா தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். கோவா மாநிலத்தின் தலைநகர் பனாஜி அருகே அர்புரா கிராமம் உள்ளது. இந்த பகுதியில் உள்ள கடற்கரை பிரபல சுற்றுலா தலமாக திகழ்கிறது. இங்கு உள்ள பிரபல கேளிக்கை விடுதியில் நேற்று இரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் சுற்றுலா பயணிகள் உட்பட 25 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். கேளிக்கை விடுதியில் சமையல் அறையில் கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவா கேளிக்கை விடுதி தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கோவாவின் அர்புராவில் ஏற்பட்ட தீ விபத்தால் மிகுந்த வேதனையடைந்தேன் எனவும், தீ விபத்தில் உறவுகளை இழந்தவர்களுடன் நான் துணை நிற்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என கூறியுள்ள அவர், கோவா கேளிக்கை விடுதி தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இதேபோல் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கோவாவின் அர்போராவில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த துயர சம்பவத்தால் மிகவும் வேதனையடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் கூறியுள்ள ராகுல் காந்தி, இது வெறும் விபத்து அல்ல, பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தின் குற்றவியல் தோல்வி எனவும், முழுமையான வெளிப்படையான விசாரணை நடத்தி இது போன்ற தடுக்கக்கூடிய துயரங்கள் மீண்டும் நிகழாமல் உறுதி செய்ய வேண்டும் என பதிவிட்டுள்ளார். மதுரையை தொழில் நகரமாக்குவதே தனது ஆசை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 37,000 கோடி ரூபாய் முதலீடுகளுடன் 56,766 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதனை அடுத்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழர் நாகரிகம் எந்த அளவுக்கு தொன்மையானது என்பதையே மதுரை எடுத்து கூறுகிறது. தென் தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப மையமாக மதுரை திகழ்கிறது எனவும் கூறினார். மதுரை கோயில் நகரமாக இருந்தால் மட்டும் போதுமா என கூறிய அவர், தொழில் நகரமாக மாற்ற வேண்டும். பல்வேறு நிறுவனங்கள் தங்கள் தொழில்களை மதுரையில் நிறுவியுள்ளன. மதுரையை தொழில் நகரமாக்குவதே என் ஆசை என தெரிவித்தார். தாவேகாவில் எனக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் வரும் 16ஆம் தேதி
தாவேக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதற்கான அனுமதி கோரி தாவேக தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பியிடம் மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் மக்கள் சக்தியே விஜயை அரியணையில் அமர்த்தும் என கூறினார். ஒவ்வொரு இயக்கங்களும் தங்களது கொள்கை அடிப்படையில் பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் என கூறிய அவர், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரும்பொழுது தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற எண்ணங்கள் எல்லோரிடத்திலும் உள்ளது எனவும், தனக்கு தாவேகாவில் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு எனவும் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர், இளைஞரின் எழுச்சி நாயகன், எதிர்கால தமிழகம் மக்கள் எழுச்சியோடு எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற விஜய் அவர்கள் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற 16ஆம் தேதியன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை. என்னை யாரும் இங்கே அன்றைக்கு நான் சொல்லிட்டேன், நிபந்தனை வைத்து ஒரு இயக்கத்தில் யாரும் இணைந்து விட முடியாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கோவா தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். கோவா மாநிலத்தின் தலைநகர் பனாஜி அருகே அர்புரா கிராமம் உள்ளது. இந்த பகுதியில் உள்ள கடற்கரை பிரபல சுற்றுலா தலமாக திகழ்கிறது. இங்கு உள்ள பிரபல கேளிக்கை விடுதியில் நேற்று இரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் சுற்றுலா பயணிகள் உட்பட 25 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். கேளிக்கை விடுதியில் சமையல் அறையில் கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவா கேளிக்கை விடுதி தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கோவாவின் அர்புராவில் ஏற்பட்ட தீ விபத்தால் மிகுந்த வேதனையடைந்தேன் எனவும், தீ விபத்தில் உறவுகளை இழந்தவர்களுடன் நான் துணை நிற்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என கூறியுள்ள அவர், கோவா கேளிக்கை விடுதி தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இதேபோல் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கோவாவின் அர்போராவில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த துயர சம்பவத்தால் மிகவும் வேதனையடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் கூறியுள்ள ராகுல் காந்தி, இது வெறும் விபத்து அல்ல, பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தின் குற்றவியல் தோல்வி எனவும், முழுமையான வெளிப்படையான விசாரணை நடத்தி இது போன்ற தடுக்கக்கூடிய துயரங்கள் மீண்டும் நிகழாமல் உறுதி செய்ய வேண்டும் என பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் டிசம்பர் 12ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெற்கு கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை முதல் டிசம்பர் 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் பல ஆண்டுகளாக காற்றின் தரம் மோசமாக நிலவி வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையில் நீடித்து வருகிறது. டெல்லியில் குளிர்காலத்தில் நிலவி வரும் சூழ்நிலையிலும் காற்றின் தரம் மோசமாக நீடித்து வருகிறது. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் முயற்சித்து வருகின்றன. இந்நிலையில் டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு மிக மோசம் என்ற நிலையில் உள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 279 தரக்குறியீட்டில் இருந்த காற்றின் தரம்
இந்த வாரம் 305 மோசமடைந்துள்ளது. இதனால் முதியோர், குழந்தைகள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மதுரையில் புதிதாக கட்டப்பட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரையில் உள்ள மேலமடை சந்திப்பில் 150.28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த உயர்மட்ட மேம்பாலத்திற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த பாலம் மதுரை தொண்டி சாலைகள் அண்ணா பேருந்து நிலைய சந்திப்பில் தொடங்கி ஆவின் சந்திப்பு, மேலமடை சந்திப்பு வழியாக மதுரை சுற்று சாலையில் இணைந்து அதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் முடிவடைகிறது. முன்னதாக கடந்த 2023ஆம் ஆண்டு பாலம் அமைப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் 950 மீட்டர் தொலைவுக்கு 28 தூண்கள் கொண்ட உயர்மட்ட மேம்பாலமாக கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்களின் பயன்பாட்டிற்காக வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதுக்கோட்டையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட கழக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. மதிமுக மாவட்ட செயலாளர் எஸ்.கே. களியமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நடைபயணத்தில் பங்கு பெறுவது, 2026ஆம் ஆண்டு தேர்தலை ஒட்டி சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவது மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான கட்சி நிதி உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனை அடுத்து இது தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மதிமுக மாவட்ட அவைத்தலைவர் தாமஸ் விக்டர், மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரின்ஸ் இளவரசன், மதிமுக கழக உறுப்பினர்கள் மற்றும் ஒன்றிய கழக, பேரூர் கழக, மாநகர கழக மற்றும் நகர கழக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு திருப்பூர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வடக்கு மாவட்டம் சார்பில் மக்களின் வாழ்வுரிமை, வாக்குரிமை, வழிபாட்டுரிமை மற்றும் அரசியல் சாசனம் தந்துள்ள அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் நஷீர்தீன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜனநாயக படுகொலைக்கு வழிவகுக்கும் அவசரமான சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீராய்வு பணியை கைவிட வேண்டும், வக்பு திருத்த சட்டம் 2025 என்ற வழிப்பறி கொள்ளை திட்டத்தை திரும்ப பெற வேண்டும், வழிபாட்டு தலங்கள் சிறப்பு விதிகள் சட்டம் 1991 என முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தாவேகாவில் எனக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் வரும் 16ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதற்கான அனுமதி கோரி தாவேகா தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பியிடம் மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், மக்கள் சக்தியே விஜயை அரியணையில் அமர்த்தும் என கூறினார். ஒவ்வொரு இயக்கங்களும் தங்களது கொள்கை அடிப்படையில் பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் என கூறிய அவர், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரும் பொழுது தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற எண்ணங்கள் எல்லோரிடத்திலும் உள்ளது எனவும், தனக்கு தாவேகாவில் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு எனவும் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், இளைஞரின் எழுச்சி நாயகன், எதிர்கால தமிழகம், மக்கள் எழுச்சியோடு எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற விஜய் அவர்கள் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற 16ஆம் தேதியன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை. என்னை யாரும் இங்கே அன்றைக்கு நான் சொல்லிட்டேன், நிபந்தனை வைத்து ஒரு இயக்கத்தில் யாரும் இணைந்து விட முடியாது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து பாஜக தமிழகத்தில் காலூன்ற முடியாது என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடுதான் இந்தியா, அதனை நயினார் நாகேந்திரன் புரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து
பாஜக தமிழகத்தில் காலூன்ற முடியாது என கூறிய அவர், இந்தியாவில் உள்ள இந்துக்களில் இருந்து வேறுபட்டவர்கள் தமிழக இந்துக்கள் எனவும், திருப்பரங்குன்றம் விவகாரத்தால் 1% கூட திமுக அரசுக்கு பின்னடைவு கிடையாது எனவும் தெரிவித்தார். மேலும் பாஜகவின் மாயாஜால வித்தைகள் தமிழகத்தில் ஈடுபடாது என திட்டவட்டமாக கூறினார். ஆனால் தமிழ்நாட்டிலே தங்களாலே காலூன்ற முடியாது என்பதை நன்றாக தெரிந்து கொண்ட ஒரு இயக்கத்தினர் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டு அதன் மூலமாக குளிர்காயலாமா என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அது திராவிட மாடல் ஆட்சியிலே நிச்சயமாக நடக்காது. ஏனென்று சொன்னால் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், எந்த இடத்தில் இத்தனை காலமாக ஏற்றப்பட்டிருக்கிறதோ அதே இடத்திலே நாங்கள் ஏற்றுகிறோம். தமிழ்நாட்டு இந்துக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களிலிருந்து வேறுபட்டவர்கள். அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஆன்மீக அரசியலை நன்றாக அறிந்தவர்கள். என்றைக்கும் இந்த அரசுக்கு துணையாக இருப்பவர்கள். எங்களுக்கு எது சரி என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதை உணர்ந்து செயல்படுவார்கள். பாரதிய ஜனதாவினுடைய மாயாஜால வித்தைகள் தமிழ்நாட்டில் எடுபடாது. காரியமங்கலம் ONGC தளவாட பொருட்களை சேதப்படுத்திய வழக்கில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிய இருவருக்கும் 13 ஆண்டு சிறை தண்டனை விதித்து திருவாரூர் மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் அடுத்த காரியமங்கலம் பகுதியில் மத்திய அரசின் ONGC எண்ணெய் நிறுவன எண்ணெய் கிணறு உள்ளது. இதற்கு எதிராக கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி நடந்த போராட்டத்தில் அங்கிருந்த தளவாட மற்றும் நிறுவன பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் சார்பில் அளித்த புகாரின் அடிப்படையில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் மற்றும் அன்றைய ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராஜ் உட்பட 22 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மன்னார்குடி நீதித்துறை நடுவர் எண் 2 நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இறுதி விசாரணை திருவாரூர் மகிழா விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது தீர்ப்பளித்த நீதிபதி சரத்ராஜ் 18 பேரை விடுதலை செய்து உத்தரவிட்டார். மேலும் PR பாண்டியன் மற்றும் செல்வராஜுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 13,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பம்மலில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. மண்டல குழு தலைவர் மற்றும் பகுதி செயலாளர் வே. கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் அமைச்சர் தாமோ அன்பரசன், சட்டமன்ற உறுப்பினர் E. கருணாநிதி, தாம்பரம் மாநகர மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண் சிகிச்சை முகாமை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து பார்வை குறைபாடு உள்ளவர்களை பரிசோதித்து 500க்கும் மேற்பட்ட பயனாளர்களுக்கு இலவசமாக கண்ணாடிகள் வழங்கப்பட்டது. வட அமெரிக்காவில் 7 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. வட அமெரிக்காவில் உள்ள அலாஸ்கா மற்றும் கனடா பிராந்தியத்திற்கு நடுவே அமைந்துள்ள யூகோன் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7ஆக பதிவான நிலையில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. அலாஸ்காவின் ஜூனாவில் இருந்து வடமேற்கே சுமார் 370 கிலோமீட்டர் தொலைவிலும், கனடாவின் யூகோனின் ஒயிட் ஹார்ஸுக்கு மேற்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் அலாஸ்காவின் யாகுடாட், ஜூனாவ் ஆகிய இடங்களில் உணரப்பட்டுள்ளது. இதனால் வீடுகள் பயங்கரமாக குலுங்கியுள்ளது. நிலநடுக்கத்தால் மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இருப்பினும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை. மீண்டும் தலைப்பு செய்திகள். மதுரையில் புதிதாக கட்டப்பட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோவாவில் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் உயிரிழப்பு. பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல். மதுரையை தொழில் நகரமாக்குவதே தனது ஆசை. மதுரை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தாவேகாவில் எனக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை, செங்கோட்டையன் விளக்கம். டெல்லியில் தொடர்ந்து மோசமான நிலையில் காணப்படும் காற்றின் தரம், பொதுமக்கள் பெரிதும் அவதி.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.